Hi friends, welcome to Eezytutorials. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் நமக்கு பயங்கரமாக வேர்க்குது. ஆனால் வெயில்லையே இருக்கிற செடிகளுக்கு வேர்க்குமா? இதை ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிப்போம். இதுக்கு நமக்கு ஒரு பயோடிகிரேடபிள் பாலித்தீன் பேக்கும் ஒரு சிசர் அப்புறம் த்ரெட்டு இதெல்லாம் தேவை. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் உள்ள ஏதாச்சும் ஒரு செடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதோட இலைகளுக்குள்ள இந்த பாலித்தீன் கவரை உள்ளே விடுங்க. அந்த பாலித்தீன் கவரை த்ரெட்டு வச்சு நல்லா கெட்டிருங்க. இப்போ 1 மணி நேரம் கழித்து என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போமா? இப்போ பாலித்தீன் கவரை சுற்றி வேப்பர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்க்கலாம். அடுத்து 3 மணி நேரம் கழித்து என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ வேப்பர்ஸ்லாம் கண்டென்ஸ் ஆகி தண்ணீராக நம்ம பாலித்தீன் பேக்கில் கலெக்ட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி வேர்த்திருக்கு செடிகளுக்கும்? செடிகளோட இந்த வேர்வைக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோமா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன், அதாவது ஆவி உயிர்ப்பு அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, பிளான்ஸில் உள்ள எக்ஸஸ் ஆஃப் வாட்டரை ஒரு வேப்பர் ஃபார்மில் பிளான்ஸ் வெளியிடுது. இதை தான் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ளார்ஸ் அப்படி எல்லா ஏரியல் பார்ட்ஸ்லையுமே நடக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் 3 டைப்ஸில் இருக்குது. ஒன்று ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், ரெண்டாவது கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், மூணாவது லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் இலைகளோட ஸ்டொமேட்டா வழியாக நடக்குது. ஸ்டொமேட்டானா இலைத்துளைகள். அது மூலியமாக தான் 99% ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ஸில் நடக்குது. ரெண்டாவது கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இது இலையோட மேல் பாகத்தில் இருக்கிற கியூட்டிக்கல் வழியாக நடக்குது. மூணாவது டிரான்ஸ்பிரேஷன் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். இது செடியோட ஸ்டெம்மில் உள்ள மரப்பட்டைகளில் உள்ள சின்ன சின்ன துளைகள் மூலியமாக நடக்குது. இந்த டிரான்ஸ்பிரேஷன் எல்லாமே செடிகளுக்கு ரொம்ப அவசியம். இந்த டிரான்ஸ்பிரேஷனல் புல்னால தான் வேரால் மண்ணில் உள்ள வாட்டரையும் நியூட்ரியன்ஸையும் அப்டேக் பண்ணிக்க முடியுது. அதே நேரத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரை இலைகளுக்கு அனுப்ப முடியுது. நமக்கு எப்படி வேர்வை நம்மளை கூல் பண்ணுதோ அதே மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் ஒரு செடியை கூல் பண்ணுது. அதே நேரத்தில் வாட்டர் வேப்பர் வெளியே வர்றதுனால அந்த செடியை சுற்றி உள்ள இடமும் கூலாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு மரத்துக்கு அடியில் போய் நின்னோன்னா நமக்கு கூலாக ஃபீல் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஸ்டே டியூன் டு Eezytutorials. டேக் கேர், பாய்.